இது நாள் வரை நீ அடிமை கொண்ட எஜமான் இருக்கிறாரே அவர் இடத்துல அந்த முளத்துண்டு முக்காப்போட வாங்கிட்டு வா. தன்னுடைய மகனை நான் பாத்துக்கிறேன். வணக்கம் தெருக்கூத்து ரசிக்க பெருமக்களே, நான் ஆரூர்பட்டி ராஜமாணிக்கம் வாத்தியார் பேசுறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏமா இப்படி அழுது புலம்புற? என்ன காரணம்? பெண்ணாகப்பட்டவள் நான் உன்னையே லஞ்சம் என்று சொல்லி நான் இங்க உன்னை நம்பி இருக்கிற, உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே துணை இல்லை. ஆனா உன் மகன் செய்கின்ற கொடுமையை பார்த்தியா? இவனை கண்டவுடனே என் கால்கள் எல்லாம் நடுங்குது. அத்தை, நான் உங்களிடத்துல இருக்கும் போது இப்படி எனக்கு தொல்லை கொடுக்கிறதுக்காகவே வருகிறானே அத்தை. தஞ்சமும் நீயே, என்ன பெற்ற தாயாரும் நீ அல்லவா அத்தை? உன்னை அண்டியே வந்தேன்னா எனக்கு நீதான் அடைக்கலம் தரணும் அத்தை. இப்படி தொல்லை கொடுக்கிறானே எனக்கு மண்ணாலும் வேந்திருக்கு, இது மரியாதையா அத்தை? 100 பிள்ளைய பெற்ற என்ன போல ஒரு பெண்ணையும் பெற்றாய் அல்லவா? என்னை பேதகம் செய்தால் பெண் குலத்தையே பேதகம் செய்தது போல அல்லவா அத்தை? உன் மகனிடத்திலிருந்து நீதான் என்ன காக்கணும். உன்னை விட்டா இப்ப எனக்கு யாருமே துணை இல்லை அத்தை. நீதான் அத்தை என்ன அடியே பொம்பளைய ஏண்டி ஓடினாலா இறமைய முழுகிச்சா போலியா? ஏண்டி காகோ கருன்னா போதுமா? அப்பன போய் நாதான் கட்டுப்பிடிப்பாளா? யாரு? மாதங்கி. மாதங்கினா உன்னை போய் ஒரு தாசி தேவையா? என்னடி பாட்டு விளையாட நினைக்கிற? அவங்களே என் பிள்ளைத்தான். இந்த கௌரவ விளையாட நினைக்கிற? அவங்களே என் பிள்ளைத்தான். ஏண்டி உனக்கு தினம் 5 பேர் படுங்க, உனக்கு என்னடி 5 பேர்த்துல 6 பேரா இருக்கட்டும். போய் சரி போடு. எண்ணத்தை அறிவேன் ஒரு நாளைக்கு காலையில கதிரம் உதயமா அந்திச்சா சாஞ்சா, ஒரு நாளைக்கு அந்தி சாஞ்சா. இவன் தினந்தோறும் 5 பேரோட போற ஒரு பேச்சு தலையூரு மன்னர் சபைக்கு வர சபைக்கு வர்றது குலையுரா குலைஞ்சி குலைஞ்சி சிம்மன் எளியரா இளஞ்சி குலையுரா என்னடி என்ன தெரியும்? இதுக்கு விட்டுட்டு போக எடுக்கிறியா? செத்தா வாடிடுறான். செத்தா வாடி சொல்லலாமா? சொல்றாருன்னா நீ வந்து சொல்றதால அவர் தான் சொன்னாருமா. ஏன்னா மெய்வெல்னா இவ்வளவு நேரம் ஒரு மாமன் மைத்துனன் உற்றார் பெற்றார் சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லி மரியாதை எவ்வளவு மரியாதை கொடுத்த? மரியாதை கொடுக்கணும். ஆம்பளைங்களுக்கு மரியாதை கொடுத்த காப்பாத்திட்டாரா? காப்பாத்தணுமா?
மரியாதையை காப்பாத்திக்கிட்டாரா? காப்பாத்தி இருக்காது, அறப்பாத்தி இருக்காது. காப்பாத்தணும். ஆமா. ஏண்டி, இதுக்கு மேல என்ன மரியாதை? தலைக்கு மேல வெள்ளம் போனா சாணன்னா முளம் என்ன? மட்டு தப்புனா கொட்டு தப்புனா ஆமா. இதுக்கு மேல என்ன மரியாதை? மரியாதை ரோகியே இது என்ன சொல்லடா? என்ன தொட வேண்டாம், நீ தூர நில்லு. இப்படி செய்ய என் தர்ம துறைகள் மட்டும் பார்த்தாங்கன்னா, இப்படி வாடி என்பதையும் போடி என்பதையும் கண்டாங்கன்னா தூக்கி போட்டு சொன்ன நாக்காடியோட அறுத்துருவாங்க. ஆமா, அடியோட அறுத்து போடுவாங்க. சரிதான் போடான்னு சொல்லட்டும், நீ எதுக்குள்ள போடான்னு அவங்க துறைங்க கண்ணால கண்டா இப்படி வாடிங்கிறத தூக்கி போட்டு பாடின்னு சொன்ன நாக்க அறுத்துருவாங்களா? என்ன ஆகுது? என்னுடைய தர்ம துறைகள்
துறைகள் 5 பேர் துறையா ஏண்டி உனக்கு துறை தர்ம துறைகள் என்ன தர்ம துறை 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 ஏண்டி உன் துறை என்ன பண்றாங்க தெரியல ஏண்டி துறை அவனுக்கு 5 பேரு அடி தொட்டையில் கமல் போவேணும் ஒரு துரியோதன தம்பி அவனா போயிட்டா துரியோனுக்கு தம்பி நேர உயிரோட இருக்கக்கூடாதுங்க. இவங்க தொரை பட்டியுடன் பாண்டவர்கள் இப்ப பரதேசி ஆயிட்டாங்க தொரை ஒருவேளை கஞ்சி எப்ப ஊத்துவாங்க எப்ப குடிக்கலாம் அப்படின்னு ஒண்டிகால் மேல நின்னுகிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா படியில சோறு வாங்கி உண்டு இவங்க தொரை 5 பேரும் அடிமை ஆயிட்டாங்க என்ன சொல்றான்னு தெரியுதா படியில சோறு வாங்கி பரதேசி மாதிரி அடிமையா இருக்கிறாங்க கஞ்சி ஊத்துவான்னு ஒண்டிக்காவான் நின்னுகிட்டு தெரியுமா இவ்வளவுதான் உனக்கு தெரிஞ்சதா என்னடி என்ன தெரியுமாங்க வாடி மரியாதை வாடின்னு ஆடி மரியாதையா ஆடி எவ்வளவு நேரம்